டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மூர்த்தி கடைசி வரைக்கும் என்ன சாப்பிட்டனே சொல்ல, நீங்க சொல்றதே கிடையாது. சரி வாங்க போயிட்டு லைவ்ல போயிட்டு துணி எடுத்துட்டு வரோம். துணி காஞ்சிருச்சு, அப்புறம் மழை வந்தனா நனைஞ்சிடும். எனக்கு உடம்பு சரியில்லை, யாருமே என்ன எதை கண்டுக்க மாட்டீங்க. உனக்கு எது போட்டாலும் அழகுதான். அப்படியா? தேங்க்யூ. இப்பெல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஒரு மனசு வேணுங்க. அந்த மனசு என் தம்பிக்கு இருக்குதுன்னும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். தண்ணி குடிச்சிட்டு போறேன். இதில் நிறைய தண்ணி குடிச்சேன் நான். சாம்பார் பொட்டேட்டோன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓகே ஓகே, சாரி. இன்னும் இன்னும் இருந்தா ரெக்கார்டு முடியலையா? தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை. யாரும் ஆமாம், யாருமே கேட்கல. எனக்கு உடம்பு சரியில்லை. அவர் மூர்த்தி சொன்ன மாதிரி என் தங்கச்சிக்கு நாய் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி யாருமே கேட்கல. எனக்கு திட்டுறியா? எல்லாம் யூடியூபு வருமானத்துக்கு என்னது புரியல. எண்ணம் எல்லாம் யூடியூபு வருமானத்து மேல. எனக்கு நான் அப்படி நினச்சிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் வந்து சில்வர் பட்டனு, வெள்ளி பட்டனு, கோல்டு பட்டனு, எல்லா பட்டனும் வாங்கியிருப்பேன். என்ன அது மேலே கவனம் சரியாக செலுத்தாததுனால தான் இன்னும் குட்டை குதிரை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளால ஒரு விஷயத்தை அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது யாரோட சப்போர்ட்டும் வேறு இல்லாமல் நம்ம ரன் பண்ணணும். அப்படின்னும் போது நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும். நமக்கு டைமே சொல்லப்போனால் டைமே எனக்கு பத்தலை. எனக்கு சுத்தமாக டைம் பத்தலை. அப்படின்னும் போது நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அதிகமாக. இதுதான் உண்மை. நான் அதிகமாக மெயின்டைன் ஒன்று பசங்க படித்து முடிச்சிருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். இல்லை பசங்களை பார்த்துக்க வீட்டில் யாருன்னா கூட மாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கணும். அதாவது எல்லாமே ப்ராப்பராக கொண்டுன்னு போகணும். அப்படின்னா ஏதோ ஒன்றுத்தில் இல்லைன்னா ஒரு விஷயத்த விட்டுட்டு ஒரு விஷயத்த கொண்டு போகலாம். எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் லேட் ஆகதான் செய்யும். அதனால் வேறு வழி இல்லைங்க. என்ன போய் யூடியூப் மேலே கண்ணுன்னு சொன்னால் எனக்கே நான் என்ன பண்ணட்டும்? ஃபேன்சி ஸ்டோர் லாஸ்ட்டு போய் யாராக இருந்தப்பா. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க